இரண்டாவது அருள் என்ற சொல். அருள்மிகு வேம்புலி அம்மன். அருள்னா என்ன? ஒரு சிறிய விளக்கத்திலேருந்து அடுத்த ஒரு புராணத்தை பார்த்துருவோம். நம்ம இப்போ நிறைய தாய்மார்கள்லாம் இருக்கு இங்கே இல்லையா? பெருவாரியாக தாய்மார்கள் தான் இருக்கு, ஆண்கள் மிக குறைவு இல்லையா? இப்போ தாய்மார்கள் இருக்கு. இங்கே ஒரு 3 வயசு குழந்தையினுடைய அம்மான்னு வச்சுப்போம், கணக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால அப்படியே நம்ம எடுத்துப்போம். 3 வயசு குழந்தையோட அம்மா ஒருத்தர் வந்து உள்ள சமைச்சுன்னு இருக்கா, வெளியில் அந்த குழந்தை வந்து விளையாடின்னு இருக்கு. சரியா? விளையாடிட்டு இருக்கும்போது நிறைய பேர் விளையாடிட்டு இருப்பா, விளையாடிட்டு இருக்கு அந்த குழந்தை. இந்த அம்மா நன்னா இங்கே நன்னா சமைச்சுட்டு இருக்குன்னு வச்சுப்போமே. வச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் டமால்னு ஒரு சத்தம், குழந்தை அடற சத்தம். தாய் என்ன பண்ணுவா? சரி அழுதுட்டு போட்ட நமக்கு என்ன அப்படின்னு இங்கே சாம்பார் வச்சுட்டு இருப்பாளா, அப்படியே போட்டுட்டு ஓட்டமாக ஓடுவாளா குழந்தைய பார்க்க? அப்படியே ஓடுவா. என்ன வேலை நடந்தாலும் அப்படியே போட்டு என்ன பண்ணுவான் தாயாகப்பட்டவள்? விறுவிறுன்னு குழந்தைய பாப்பாலா பார்க்க மாட்டாளா? அப்படி பார்த்தா தான் அவள் பெயர் தாய். இல்லை என்றால் பேய் என்று நாம் சொல்லிவிடலாமே ஒரே வினாடியாக இல்லையா? அப்போ கட்டாயமாக தாய், அதில் மாற்று கருத்து இல்லை. அவள் ஓடி போகிறான். ஓடி போய் பார்த்த உடனே பார்த்தா தான் குழந்தை இல்லை. 4-5 குழந்தை விளையாடுறது இல்லையா? தான் குழந்தை இல்லை, அந்த 3வது வீட்டுக்கார குழந்தை நினைக்கிறா. அவளுக்கு தெரியல. அவளுக்கு முதலாவதாக அவள் மனதிலே என்ன எண்ணம் வரும்? உண்மையாக மனசாட்சியோடு சொல்லணும், அப்பாடா நம்ம புள்ள இல்லை. வருமா வராதா? நம்ம புள்ள இல்லை, நம்ம வீட்டுக்காரர் வார் எங்கே இருக்காருன்னு தெரில. உடனே அந்த மனுஷன் வந்தால் தான் ஆஸ்பத்திரிக்கு அழிச்சின்னு போக முடியும். அவன் எப்போ வர்றது, நான் எப்போ அழிச்சு? பயம் இருக்கா இல்லை எல்லாருக்கும்? அப்போ முதலாவது சிந்தனை என்னவாக வரும் நமக்கு? அப்பா நம்ம குழந்தை இல்லைப்பா அப்படின்னு வரும். ஆனால் தாய்னு சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் என்ன? உடனே பாப்பா யார் குழந்தைன்னு பாப்பா. ஐயோ 3வது வீட்டுக்கார குழந்தை, ஐயோ பாவம் இல்லையா, பாவம் இல்லையா? தோணுமா தோணாதா? இல்லை அப்போ நன்னா வேணும், எங்கள் வீட்டில் குப்பையை கொண்டு வந்து கொட்டினேன், நன்னா அடிப்படட்டும், அப்படியா தோணும் நமக்கு? சமயத்தில் தோணுமோ? அது குழந்தையாக இல்லாத பட்சத்தில் நமக்கு தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் அரை மனசாக ஒத்துக்கலாம், நீங்கள்லாம் தப்பு கிடையாது இல்லையா? அப்போது அந்த தாய் அந்த இடத்திலே வந்து அந்த குழந்தை விழும் பொழுது நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு முதல் எண்ணம் வந்ததுன்னா அதற்கு பெயர் அன்பு என்று பெயர். தன் தாய் வந்து தன் குழந்தை இடத்துல எப்படி இருக்கா? அன்புடன் இருக்கிறாள் என்று பெயர். அதுக்கப்புறமா தான் என்ன பண்றா? பிற உயிரை பார்க்கிறாள் இல்லையா? தான் குழந்தையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த குழந்தையை பார்க்கிறாள் இல்லையா? இதுவே அந்த அருளுக்கும் அன்புக்குமான மெல்லிய கோடு என்ன தெரியுமா? வந்த உடனே அந்த குழந்தை விழுந்து கிடந்ததுல கீழே அஜோ குழந்தைக்கு அடிபட்டிருக்கேன்னு நினைச்சான்னு வைங்கோ, அதற்கு பெயர் அருள் என்று பெயர். என்னது? அந்த பிணைப்பு இல்லாமல், அந்த பற்று இல்லாமல் யாராக இருந்தாலும், எப்படி யாராக இருந்தாலும், இன்னொன்று கொஞ்சம் மாற்றி சொல்றேனே, எதுவாக இருந்தாலும் நம்ம தான் உயர்தினையாச்சே, மனிதர்களாக விட்டோமே, நமக்கு தான் மனம் இருக்கிறது, துணி போட்டுன்னு இருக்கோம், வாழ் இருக்கான நமக்கெல்லாம் தொட்டு பார்த்துக்கலாம். மனசால இருக்கு, வாழ் இருக்கு. மனதிலே குரங்கு, நம்ம குரங்குலேருந்து மனுஷனா வெளியில மட்டும்தான் மாறி இருக்கும். ஹனுமாரை விட பெரிய வாழ் நம்மள்ட்ட தான் இருக்கு. நீ வேணா மனசார தொட்டு பாருங்க, நன்னா தெரியும் எவ்வளவு பெரிய வாழ் இருக்கு. நாம் எத்தனை தரம் மரத்தை விட்டு மரம் தாவி கொண்டிருக்கிறோம். இப்பயே நான் பேசிட்டு இருக்கும் போது மனமாகப்பட்டது எவ்வளவு தரம் எங்க குதிக்கிறதுன்னு பாருங்க. குரங்கு இருக்கு மனசுல, ஒத்துக்கணும். அப்போ அந்த தாய் வெளியே வந்த உடனே ஐயோ யார் வீட்டு புள்ளன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சான்னா அதற்கு பெயர் அருள். ஏன்? அந்த இடத்துல பேதம் இல்லை, அந்த இடத்துல பற்று இல்லை, பேதம் இல்லை. ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறமா சரிப்பா நம்ம பிள்ளை இல்லை. இவ்வளவுதான் வித்தியாசம் பாருங்க. அருளுக்கும் அன்புக்குமான வித்தியாசம் இது. அந்த மயிர் இழைன்னு சொல்லுவோம், நூல் இழைன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ அந்த அருளாகப்பட்டது நமக்கு கிடைக்கணும்னா இங்க வந்து என்ன கேட்கணும்? நம்ம வந்து எனக்கு கார் வேணும், எனக்கு பஸ் வேணும், என் புள்ள நன்னா படிக்கணும்னு கேட்டா கிடைக்குமா? ஏன்? அங்க இருக்கக்கூடிய அம்மனாகப்பட்டவள் உங்களோட அன்புடன் இருப்பாளா? அவள் அருளுடன் இருப்பாள். அப்ப இங்க வந்து என்ன கேட்கணும்? இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும். நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என்னை தடுத்து ஆட்கொள்ளுமா? எனக்கு வட்டி குறையணும், எனக்கு அடுத்த தண்டல் கட்ட வேண்டியது இருக்கு. அந்த தண்டல் பாருங்க வந்து சண்டை போட்டு இருக்காங்க எங்க ஆத்துக்கு வந்து, வீட்டுக்கு வந்து எப்படியாவது அவனுக்கு நோய் நொடியை கொடுத்துரும். அப்போ என்ன மாதிரியான விஷயத்தை நாம் இங்கே வேண்டிக் கொண்டிருக்கிறோம்? வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன வேண்டினார்? அவர் ஒரே ஒரு ஆசைப்பட்டார். சிவபெருமான் என்ன சொல்லிட்டார்? பூலோகத்தில் போய் பிறந்து 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி கொண்டார். பாருங்க, 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டார். அவர் உடனே என்ன வரம் கேட்டார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன வரம் கேட்டார்? என்ன நல்ல பொண்ணாக இருக்கணும், சின்ன பொண்ணாக இருக்கணும், அழகாக இருக்கணும், எத்தனை வருஷமானாலும் அவள் இளமையுடன் இருக்கணும், இப்படியா கேட்டார்?
கேட்டால் சிவபெருமான் வாண்டான்றுவாரா? தரமாட்டேன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரே. ஆனால் அவர் என்ன வரம் கேட்டார் தெரியுமா? நான் தவறு செய்யும் பொழுது என்னை தடுத்துருங்கோ. ஏன்? நான் மனிதனாக பிறக்கப் போகிறேன். மனிதனின் இயல்பு என்ன? நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்? மனிதனின் இயல்பு என்ன? தவறு செய்வது என்பது மனிதனின் இயல்பு. ஏன் நம்ம இப்போ என்ன சத்சங்கத்தில் என்ன உட்காந்து பேசின்னு இருக்கோம்? எப்படி திருடுவது அப்படியே பேசின்னு இருக்கோம். உட்காந்து போ அடுத்தவா வீட்டில் ஒரு பொண்ணு போனால் அவள் கையை பிடிச்சி எப்படி இழுப்பது அப்படியா பேசின்னு இருக்கோம். நல்ல விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நாம் இயல்பாக தப்பு பண்ணுவோம். அப்போ இதே மாதிரி ஒரு மேடை அமைத்து ஒளிபெருக்கி அமைத்து உங்களை நான் வாங்கோன்னு ஒரு சீட்டு அமைச்சு வான்னு 4 தரம் கூப்பிட்டு இங்கே வந்தால் நான் உங்களை 4 தரம் மறைமுகமாக திட்டி இல்லையா? நேராக திட்டினா சண்டை வரும் இல்லையா? அப்போ இவ்வளவும் நாம் ஏன் செய்ய வேண்டியதாக இருக்கிறது? நம்ம இயல்பாக தவறுகள் செய்து கொண்டே இருப்போம். நம்ம நிறையா பேர் என்ன பண்ணணும்? நம்மளை நல்வழிப்படுத்திகிட்டே இருக்கணும். அந்த மாடு மேய்க்கிற மாதிரி ஹாய்ன்னு அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுக்கான காரணம் என்ன? இயல்பாக தவறு செய்கிறோம். அப்போ இங்கே வந்தால் நம்ம அருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கேட்கணும்? இங்கே நான் தவறு செய்யும் பொழுது ஏன் முதல் வார்த்தையே பாருங்க, நான் தவறு 2 போகிறோம். நான் என்ற சொல்லே தவறு இல்லையா? நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் அப்ப என்ன அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் தவறு செய்து கொண்டே இருப்பேன்னு அர்த்தம். நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என்னை தடுத்து இங்கே வந்த உடனே எனக்கு வீடை கொடு. உடனே சுவாமி நீங்கள் தப்பு பண்ணுறேன்னு வைங்க, தடுத்துருவார். உங்களுக்கு வீடு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஏன்னா தப்பு. புரியுறதா? அப்போ வந்த உடனே நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என்னை தடுத்து ஆட்கொண்டு. ஏன்? நம் உள்ளே இறைவன் வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல விஷயங்களை செய்வதற்காவது யோசிப்போம். இப்போ நீங்கள்லாம் அழகாக இங்கே சத்சங்கத்தை உட்காந்து கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறான், சக்தி இருக்கிறாள். அதனால தான் 5 நிமிஷம் கேட்குறோம். அப்பப்போ குறுக்க ஃபோன் வரும், எடுத்து பார்ப்போம். எழுந்து போகலாமான்னு பேச்சு வரும். அப்போ என்ன அர்த்தம்? அப்பெல்லாம் கலியாகப்பட்டவன் எட்டி பார்க்குறான். களி என்ன பண்ணுவான்? எட்டி பார்ப்பான். ஏன்? கலியுகத்தில் தான் இருக்கும். களி என்ன ரூபம்? அதை சொல்லிட்டு நான் புராணத்துக்குள்ளே போயிடுறேன். களி என்ன தெரியுமா? களின்னா நீங்கள் இன்னும் கலியுகம்னா நம்ம என்னமோ தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம். இந்த 6 விஷயங்கள் தான். எவ்வளோ நீ உலகத்தில் எங்கே வேணால் போங்கோ, இந்த 6 விஷயத்துக்குள்ளே நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலையும் அடக்கிடலாம். இதுதான் களி, வேற ஒன்றும் இல்லை. இப்போ மனசுக்குள்ளே ஒரு ஆசை ஏற்படும், ஒரு பேராசையாக மாறும். அது நிறைவேறாத போது பெரும் கோபமாக மாறும். பெரும் கோபம் பிடிவாதமாக மாறும். பிடிவாதம் கடைசி என்னவா மாறும்? பொறாமையாக மாறும். வேற ஒன்றுமே இல்லை. ஏதோ புதுசாக நம்ம எதுவும் பேசிட்டு இல்லை. நம்ம தினம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆசைப்படுறோம், பேராசைப்படுறோம், விரக்தி அடையிறோம், பிடிவாதம் பிடிக்கிறோம். காம, குரோத, லோப, மோக, மதம் பிடிக்கிறது. நமக்கு என்ன பண்ணுறது? மதம் பிடிக்கிறது. மதம் பிடிச்சி கடைசியாக இல்லைன்னா ஒன்று எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிருத்துப்பானே அப்படி நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே பொறாமைப்படுகிறோம். அப்போ இதேலேன்னா நமக்கு விடுபடணும் அப்படின்னா நமக்கு குருவும் அவசியம், அருளும் அவசியம்.